அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜயோடைய உண்மை முகம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நேற்றைக்கு விஜய் இந்த பிரச்சாரத்துக்கு போகிறேன்ற பேரில் இந்த வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்புனார். திருவள்ளூர் அங்கே இங்கேன்னு போயிட்டு சுற்றிக்கிட்டு வந்தார். வர்றப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரி யாரையோ பார்த்து கோவப்படுறாருங்க. அன்னைக்கு இப்படி தான் பாண்டிச்சேரிக்கு போகிறப்ப இந்த பூசணிக்கு அது என்ன தர்பூசணியை தூக்கி உள்ளே போட்டாங்களா வண்டிக்குள்ளே. அன்னைக்கு நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு பவுன்சர் ஒரு பெரியவரை தட்டி விட்டுருவார். அதுக்கு பயங்கரமாக கோவப்பட்டுப்பார் விஜய். இப்போ நேற்றுக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமாக கோவப்பட்டு ஆக்ரோஷமாக ஏதோ கத்துறாப்புல. அந்த காணொலியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. அப்படியே சும்மா நிற்கிறாரா, திடீர்னு யாரையோ அப்படியே போக சொல்கிறார். திடீர்னு கோவப்படுறாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, பார்க்கவே பயமாக இருக்குங்க. ஐயோ, ரொம்ப கோபக்காரர் போலையே. இவர் ரொம்ப ஹம்பிள், ரொம்ப டவுன் டு தி எர்த். அப்படியே முகத்தில் சிரிப்பு அவருக்கு போகவே போகாது. என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்ட்டுலாம் இந்த அணில் குஞ்சுகள் உருட்டிக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ அதே அணில் குஞ்சுகள் என்ன சொல்கிறானுங்கன்னா, அண்ணனுடைய அந்த 1% பார்த்துக்கோங்க, அண்ணன் 1% இப்படி கோவப்படுறதெல்லாம் ரேராக பார்ப்போம். கோவப்பட்டா சாது தாங்காது, என்ன சாது மிரண்டால் காடு தாங்காதுரா அப்படின்ற மாதிரி அண்ணன் திடீர்னு கோவப்பட்டாருன்னா யாரும் தாங்க முடியாதுரா, பார்த்துக்கோங்கடா அப்படின்ட்டு இதை க்ளோரிஃபை தான் பண்ணுறானுங்க. அந்த 1% சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த 1% தான் 99%ன்றது இவனுங்களுக்கு தெரியல. ஆக்சுவலான ரியலான 1% என்ன அப்படின்னா, இவன் வெளியில் சிரிச்சுக்கிட்டு போகிறான் தெரியுமா, நடிச்சுக்கிட்டு போகிறான் தெரியுமா, அதுதான் அந்த 1%. 99% ரியல் குணம் இதுதான். வீட்டுக்குள்ள மனைவி கிட்ட, குழந்தைகிட்ட, பெத்த தாய் தகப்பன் கிட்ட, இந்த மாதிரி நெருங்கின வட்டாரங்களில் கேட்டால் தான் தெரியும், டே இதுதான்டா 99%, இதை போய் 1% சொல்கிறீங்களே தற்குறிகளா முட்டா பயல்களா அப்படின்னு கூட இருக்கிறவங்களை கேட்டு பார்த்தா தான் தெரியும் விஜயோடைய 1% எது 99% எதுன்ட்டு. வெளியில் வர்றப்போ தான் எல்லாமே நடிப்பு. உங்க விஜய் உயிர் என்ன வர நான் எல்லாம் நடிப்பு. அது போக விஜய் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறது காரணம் என்னென்னா, விரக்தியின் விளிம்பில் நின்றுக்கிட்டு இருக்கார். கொஞ்சம் தடுமாறிட்டார் அப்படின்னு சொன்னாக்க கீழே விழுந்துருவார். ஏன்னா கூட்டணிக்கு நிறைய ட்ரை பண்ணார். காங்கிரஸை கூப்பிட்டு பார்த்தார், விசிகாவை கூப்பிட்டு பார்த்தார், எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தார். ஒருத்தர் கூட இவர் சீண்டலை. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ரசிக குஞ்சுகள்லாம் தற்குறிகளாக இருந்துக்கிட்டு உசுராக வாங்கிக்கிட்டு கிடக்கிறானுங்க. அடுத்தது இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணி விட்டு அதனால ஏதாவது பிரோஜனம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதனாலேயும் ஒரு பிரோஜனமும் இல்லை. அடுத்தது கோலம் போட சொல்லி பார்த்தாரு. அந்த கோலத்தில் அந்த விசிலை வேற மாதிரியாக வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது வெளிப்படையாக. விசிலுக்கு பதிலாக விசில் மாதிரியே இருக்கக்கூடிய வேற ஒரு ஐட்டத்தை வரைஞ்சிட்டானுங்க. இப்படி எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்றப்போ விரக்தி அடைய மாட்டாரா? அந்த விரக்தி தான். இந்த அணில் குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணன் கண்ணில் லியோ பார்த்தேன்டா நான், அப்படி இருந்தாடுறா அவரு, அப்படியே வேற லெவலில் காட்சி அளித்தாடுறா அப்படின்னு இதையும் க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கானே. அவனே கடுப்பாகி போய் இவனுங்கெல்லாம் பார்த்து என்னம்மா போய் திட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துப்பா சூப்பர், அண்ணன் எவ்வளோ அழகாக கோவப்படுறப்ப கூட அழகாக இருக்காருடா அப்படின்ட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். இப்போ தான் அணில் குஞ்சுகளுக்கு அண்ணன் கொஞ்சம் கோவப்படுவார் போல, அண்ணன் ஒரு கோவக்காரர்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அண்ணனுடைய உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த அணில் குஞ்சுகள் கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரு சைக்கோ, ஒரு நார்சிசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், உத்தமர் அப்படின்ட்டு பாம்பாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இது பாம்பாட்டுற கதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தான். என்னன்னு தெரியல, அங்கே உள்ளதை இங்கே சிங் பண்ணி விட்டுட்டேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே பாம்பாட்டி பழனிசாமி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தான் அணில் குஞ்சுகளுக்கு விஜய் ஒரு கோவக்காரர்னே தெரிய வந்திருக்கு. இனிமே எப்போ அவனுங்கெல்லாம் விஜய் ஒரு சைக்கோ நார்சிசிஸ்ட்ன்றதெல்லாம் எப்போ புரிஞ்சு எப்போ தெளிஞ்சு, இப்போது கோவப்படுறதையுமே தெரிஞ்சுக்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கானுங்க. அண்ணன் கோவம்லாம் படுவார் போல இருக்குடா அப்படின்ட்டு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கானுங்க. இனி அது டெவலப் ஆகி அவனுங்க இம்ப்ரூவ் ஆகி அவனுங்க மனதளவில் முதிர்ச்சி பெற்று வர்றதுக்கெலாம் 100 வயசு ஆயிரும், செத்தே போயிடுவானுங்க அதுக்குள்ளே எல்லாரும். ஆனால் விஜய்க்கும் இந்த அணில் குஞ்சுகளை நினச்சா கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் இல்லையா? நம்மளே ஒரு தற்குறி கூட்டத்தை வளர்த்து வச்சு அதனால ஏதாவது ஒரு சுயலாபம் அடைஞ்சிடலான்னு பார்த்தா இவனுக்கு என்னன்னா நம்ம மேலே பாட்டிலை தூக்கி வீசுறானுங்க. மண்டைக்கு மேலே விழுது பாட்டில். இன்னொரு பக்கம் பார்த்தா தர்பூசணியை தூக்கி எறிகிறானுங்க வண்டிக்குள்ளேயே. ஜாம்பி கூட்டமாட்டும் பாஞ்சுக்கிட்டு ஓடுறானுங்க, என்னெல்லாமோ பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக பார்த்தா விஜய்க்கே இவனுங்களை பார்த்தா பயமாக தான் இருக்குது. உண்மையாகவே அதுதான். ஏன்னா விஜய் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு, உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலாக பயந்து தான் சாவறாரு விஜய்மே இவனுங்களை நினச்சி. இந்த கன்னியாகுமரிக்கு போனப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகிறாப்புல எவனோ ஒருத்தன் எதையோ கொண்டு இப்படி போட பார்த்தா
போட்டதுமே விஜய் சைக்கிள் அப்படியே விட்டுக்கிட்டு ஓடி போய் வண்டிக்குள்ள ஏறினார் பாருங்க. அதுதான் இந்த ரசிக குஞ்சுகளை பார்த்து விஜய் எப்படி பயப்படுறாரு அப்படின்றதுக்கு உதாரணமே. தன்னுடைய சைக்கோத்தனமான இந்த கும்பலை பார்த்து தலைமை சைக்கோவுக்கே பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தாக்க தேட்டருக்கு படம் பார்க்க போவானுங்க. 150-200 ரூபாய்க்கு டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு போவானுங்க. அங்கே போய் கோடி கணக்கில் செலவு பண்ணி உருவாக்கி வச்சிருக்கிற தேட்டர் சீட் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா காவலர் ஒருத்தருடைய கையை பிடிச்சி கடிச்சு வைக்கிறானுங்க. என்னென்னலாம் பண்றானுங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தா விஜயால எப்படி ஒரு அரசியல் ஒழுங்கா பண்ண முடியும்? இந்த கூட்டத்தை முதல்ல ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தினா தான் அவருக்கு ஏதாவது ஒன்று சாத்தியமாகும் அரசியல் களத்தில். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த கூட்டத்தை பார்த்தா எல்லாருக்கும் பயமாக தான் இருக்கும். ஒரு ஒன்றான ஒரு சோம்பி கூட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் இந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடுறாரு பார்த்தீங்களா இப்போ சமீபத்தில். அதுக்கு காரணம் வெயில்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். வெயிலுக்காகவும் போடுறாரு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் அவருடைய கையை பார்த்தீங்கன்னா கையெல்லாம் புராண்டி வச்சுருக்கானுங்க. இங்கெல்லாம் ஒரு மாதிரி தோலெல்லாம் கிழிஞ்சு கிடக்குது. என்னத்தன்னு தெரில. வீட்டில் ஏதாவது சண்டை நடந்துச்சா அதுன்னெலாம் நமக்கு தெரில. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயோடைய கையை நிறைய அணில் குஞ்சுகள் பிடிச்சி அதை பரண்டி வச்சு தோலெல்லாம் கீச்சு விட்டானுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போதை ஊசி அந்த மாதிரிலாம் ஏதோ போட்டிருப்பார் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரில. ஆனால் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இந்த அணில் குஞ்சுகள் இப்படி பரண்டி வச்சு தோலெல்லாம் கீச்சு எடுத்து தோலெல்லாம் பிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்படிப்பட்ட வினோதமான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜய் என்னத்தை தான் அரசியலில் நட்ட கழட்ட போகிறார் அப்படின்றது புரியல. அப்புறம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வெளியே வரப்போ எவனோ பொறி உருண்டையெல்லாம் தூக்கி போட்டிருக்கான். இங்கே பாருங்கள், நல்லா ஹாயெல்லாம் காட்டுறாரு. அங்கேருந்து ஒரு பாக்கெட் வருது பாருங்கள், பொறி உருண்டை. விஜய்க்கு சைடிஷுக்கு ஆச்சு. சைடிஷுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் பொறி உருண்டை. எனக்கு தெரிஞ்சு விஜயோடைய வண்டியை வாங்கி நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், உள்ளார மளிகை கடையே இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூஸ் பாட்டிலு, வாட்டர் மெலானு, மளிகை கடை மட்டும் இல்லை, உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டே கட்டிடலாம் அதுக்குள்ளே இருக்கிற பொருட்களை வச்சு. அவ்வளோ விஷயங்களை தூக்கி எறிகிறானுங்க. இப்போ பொறி உருண்டை பாட்டில் மட்டும்தான் இன்னும் வரைக்கும் வரல. பாட்டில் மட்டும் வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். இனிமேல் அவ்வளோதாங்க, வெளியவே வரமாட்டாருங்க. முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி தான் கடைசி நாள் வேறு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. வெளியே வர்றப்போவே எங்கே பிரச்சாரம் பண்ணார்? சும்மா அப்படியே ரோட்டில் கை காட்டிக்கிட்டு ஓடிட்டாப்புல. இனிமே வேறு எலெக்ஷன் வேறு முடிஞ்சிடும். ஒரு இடத்துலையும் டெபாசிட்டும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. தோற்று போயிடுவாப்புல மொத்தமாக. மண்ணை கவுறது உறுதி. மண்ணை கவுனதுக்கு பிறகு என்னத்தான் இருக்குது? அதுக்கு பிறகு எப்படி வெளியே வருவார்? நம்மளாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஃபேர்வெல் டே அரசியலில் இன்றைக்கி தாவேக்காவுக்கு ஃபேர்வெல் டே. இனிமேல் வெளியவே வரமாட்டாருங்க. எண்ட் ஆஃப் அன் எரா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. தாவேக்கா தலைவர் விஜயை நம்ம கலாய்ச்சது, ஃபன் பண்ணது, ட்ரோல் பண்ணது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதில்லை. சீரியஸாக சொல்லலை, இதை கூட நான் ஃபன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபன் பண்ணுறதை கூட நான் சீரியஸாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் விஜய் மாதிரி கண்டென்ட் கொடுக்க யாராலையும் முடியாதுங்க. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கட்சி இந்த அணில் குஞ்சுகளை தூக்கி போட்டு மிதித்த நினைவுகள் இதெல்லாம் நம்ம மறக்க முடியுமா என்ன? யாரும் கவலைப்படாதீங்க. அணில் குஞ்சுகள் கண்டென்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். தூக்கி போட்டு மிதிக்கிறது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் என்ன, விஜய் தான் வெளியே வந்து அவ்வளோவா அப்பியர் ஆக மாட்டார். சரி இருக்கட்டும், பார்ப்போம். அடுத்ததாக தாவேக்காரனுங்க பார்த்தீங்கன்னா அவனுங்க இந்த தேர்தலை பற்றி தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க கட்சி ஆஃபீஸில் எங்கேயோ. அப்போ திமுககாரங்க அந்த வழியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா திமுககாரங்களை பார்த்து செமையாக கடுப்பாக இருக்காங்க தாவேக்காரனுங்க. பெரிய பஞ்சாயத்துங்க உண்மையாலுமே. அந்த காணொலி இருக்குங்க, சிசிடிவி காணொலி ஃபுட்டேஜே இருக்குது பாருங்கள். இந்த மேலே இருக்குது பாருங்க, அதுதான் தாவேக்காவோடைய கட்சி ஆஃபீஸு. உள்ளார மாநில நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ கீழே பாருங்கள் திமுககாரங்க கொடி பிடிச்சிக்கிட்டு அந்த வழியாக போகிறாங்க. அப்போ கடுப்பாகி போய் இந்த அணில் குஞ்சுகள் என்ன பண்ணியிருக்காங்க, மாநில நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசில் எடுத்து ஊதி வேறு லெவலில் சம்பவம் பண்ணி தேரிக்க விட்டுருக்காங்க, மாஸ் காட்டியிருக்காங்க. அதனால திமுக கூட்டமே பதற்றமாக இருக்குது. திமுக கூட்டம் மொத்தமாக பயந்துட்டாங்க எல்லாருமே. ஐயோ விஜய் நெஞ்சில் குடியிருப்பவர்கள்லாம் உள்ளார இருக்காங்க, வெளியே வந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்கள்லாம் ஒரே பதட்டம். உண்மையாலுமே சொல்கிறேங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன், சிரிக்காதீங்க. அடுத்ததாக பாருங்கள், ஒரு போக்குவரத்து காவலர் இந்த தாவேக்கா அணில் குஞ்சுகள் விதிமீறலில் ஈடுபட்டதை அவர் தடுத்து நிறுத்துறாரு. அந்த காவலரை தாவேக்காவுடைய பெண் அணில் குஞ்சு, ஒரு பெண் அணில் குஞ்சு எப்படியெல்லாம் வசப்பாடுது, எப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை போட்டு எப்படியெல்லாம் மிரட்டுது அப்படின்றத பாருங்க. இவங்க கேட்குறத பாருங்க, உன் பொண்டாட்டியாக இருந்தால் எப்படி தடுத்து நிறுத்துவியா அப்படின்லாம் கேட்குறாங்க.
இவங்க என்ன தான் சொல்ல வராங்க, என்ன தான் விரும்புகிறாங்க இவங்க? யாருக்கு என்னவா இருக்க விரும்புகிறாங்க இவங்க? எனக்கு புரியலையே. விஜய்க்கு அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போம் அப்படின்றாளுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தாக்க எங்களுக்கு புருஷனோட விஜய் தான் முக்கியன்றாளுங்க. என்ன தான் சொல்ல வராங்க? இப்போ காவலரை பார்த்து உன் பொண்டாட்டியாக இருந்தால் எப்படி தடுப்பியா அப்படின்னா, நீங்கள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்னவா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள்? இப்படி தானே கேட்க தோணுது. நம்ம ரொம்ப நாகரிகமாக கேட்குறோம். பொன்ராஜ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், அவ்வளோதான். கொஞ்சம் நாகரிகமாக கேட்கணும்னா இப்படி தான் கேட்க வேண்டியது இருக்குது. ஒரு காவலர் அவருடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் வேலையை செய்ய விடாமல் ஊடால போய் நின்றுக்கிட்டு உன் பொண்டாட்டி எப்படி செய்வியா, உன் பிள்ளை எப்படி செய்வியானா என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள்? அந்த வண்டியில் ட்ரிப்பிள்ஸ் போகிறாங்க, ஒருத்தர் தலையிலையும் ஹெல்மெட்டு கிடையாது. இவங்க விதியெல்லாம் மீறிக்கிட்டு அந்த காவலரை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு இதுதான் விஜயோடைய வளர்ப்பு. அப்படியே ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பார்த்த மாதிரி தான் இருக்குது. பாஜக காரனுங்க இப்படி தான் எந்த விதியையும் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு பார்க்குறவங்களெல்லாம் கடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்குது இதுவுமே இந்த குரூப்பும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்டோம், விதியை மீறிட்டோம், ட்ரிப்பிள்ஸ் போயிருக்கோம், இல்லை ஹெல்மெட்டு போடலை, அதனால் ஒரு காவல்துறை அதிகாரி நம்மளை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க, ஃபைன் போடுறாங்கன்னு சொன்னால் நம்ம இப்படி தான் கத்திக்கிட்டு இருப்போமா? நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கான விஷயம் என்னமோ அதை தான் பார்ப்போம் இல்லையா? ஆனால் இந்த தற்குறி கூட்டத்தை பாருங்க, தப்பு பண்ணியிருக்கோன்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை. இவனுங்க எப்போவுமே இப்படி தான், இந்த கூட்டமே இப்படி தான். கரூரில் 41 பேர் செத்தப்போவும் பொறுப்பை ஏற்றுக்கவே இல்லை. இவங்க மேலே தான் தப்பு இருக்குன்றத கொஞ்சம் கூட ஏற்றுக்கல. எங்கேயுமே இவங்க மேலே இருக்கிற தப்பை ஏற்றுக்கவே இல்லை. விஜய் தன்னுடைய மனைவி விவாகரத்து விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவன் கள்ளடங்காஸ் பண்ணுறதுக்கு ஒரு நடிகை கூட சுற்றிக்கிட்டு திரியிறான் இல்லையா? அந்த விஷயத்தையும் விஜய் மேலே தப்பே கிடையாது. விஜயோடைய மனைவியை திமுக இயக்கிச்சு, விஜயோடைய மனைவி மேலே தான் தப்பு, திமுக மேலே தான் தப்பு, எல்லாத்தையும் அடுத்தவங்க பேரில் எழுதுறது தான் இவனுடைய வழக்கமே. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ரோட்டில் ட்ரிப்பிள்ஸ் போகிறாங்க, விதியை மீறுறது கண்ணுக்கு முன்னாடி அப்பட்டமாக தெரியுது. இந்த நிலையில் கூட இவங்க இப்படி மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு போகிறாங்கன்னா இவங்க மற்ற இடத்துல எல்லாம் எப்படி இருப்பாங்கன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு காவலர்கிட்டே எப்படி நடந்துக்கிறாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அப்போ? அதனால தான் வாக்கு சேகரிக்க போகிற இடத்துல எல்லாம் நிறைய மக்களை அடித்து விரட்டி விடுறாங்க இந்த தற்குறிகளை. காரணமே இதுதான். இப்படி அடாவடித்தனமாக இருந்தால் யார் தான் இவங்க கிட்ட பேசுறதுக்கு விரும்புவாங்க? பார்த்தாவே 10 அடி தள்ளி போயிடலான்னு தான் தோணும். அப்படிப்பட்ட ஒரு மாதிரிப்பட்ட ஜாம்பி கூட்டமாக இருக்குது இதுங்கெல்லாம். இப்படி அடாவடித்தனமாக தெரியக்கூடிய தற்குறி கும்பல் கிட்ட தமிழ்நாட்டை தூக்கி கொடுக்கணுமா? நல்லா இருக்குது கதை. அப்போ விஜய் ஆட்சிக்கு சட்டத்தை எல்லாம் மாற்றுவார். எல்லாத்தையும் ஒரே வண்டியில் 6 பேர் போனாலும் ஃபைன் கிடையாது, ஹெல்மெட் போட்டுட்டு போனால் தான் ஃபைனு, இப்படியெல்லாம் சட்டத்தை மாற்றிடுவார் போல இருக்குது இந்த தற்குறிகளுக்காக. இந்த தற்குறிகளை பார்த்து இந்த தற்குறிகளுக்கு ஏற்ற மாதிரி தானே சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா விஜய். இல்லைனா விஜயவே போய் கடிச்சு வச்சுருவாங்க இந்த தற்குறி கூட்டம் எல்லாம், சாம்பி கூட்டம். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.